ஒரே ஒரு பாடல், அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அதனுடைய ஒரு அடியை பாடிட்டு வார்த்தைக்குள் செல்வோம். கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ லார்ட். அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். கரங்களை உயர்த்தி சொல்லுமா? அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே, அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே, அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே. Say it one more time. அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே, அவர் வார்த்தையால் அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே, அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே, அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன், அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றேன். ஆமென். இயேசு என்னை மாற்றுகிறார் என்ற தலைப்பில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் கிறிஸ்மஸ்ஸு, சில்ட்ரன்ஸ் ஃபெஸ்டிவல் என்று பல விஷயங்களால் நம்முடைய பைபிள் ஸ்டடி நின்று போயிட்டு அண்ட் வி ஹவ் ஸ்டார்டட் அகெயின். ஸோ இது எத்தனாவது வாரம் என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது 6வது வாரம். முதல் வாரம் இயேசு சீஷர்களை பார்த்து என்னை பின்பற்றி வாங்க, ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வரணும்னா உன்னை விட்டுட்டு தான் ஒன்றுக்கு வர முடியும் என்றதை அழுத்தி சொன்னேன். ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறேன். 2வது வாரம் அவர் 12 பேரை நியமித்து, ஆமென், அவர் சொன்னார், நான் உங்களை அழைக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கணும்னு சொன்னார். ஆமென். தட் யூ மைட் பி வித் மீ, என் கூட இருக்கணும் என்று உங்களை அழைக்கிறேன்னாரு. அவங்க கூட இருந்ததனுடைய விளைவு அப்போஸ்தல நடபடிகள் வந்தபோது பெரியவர்கள், ப்ரொஃபஸர்ஸ் ஆஃப் லா, சட்டம் தெரிந்தவர்களாம் பேதுருவையும் யோவானையும் அழகு வாசலண்டை பார்த்து இவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள் என்பதை உணரத்தக்க ஞானமும் தைரியமும் அறிவாற்றலும் இருந்ததென்று உங்களுக்கு போதித்தேன். 3வது வாரம் மறுதலித்த பேதுருவை கர்த்தர் தன்னுடைய அன்பால மாற்றினார் என்பதை மாற்றத்தை குறித்து படித்தோம். 4வது வாரம் இடியின் பிள்ளைகளாயிருந்த ஜேம்ஸ் அண்ட் ஜான், யாக்கோபும் யோவானும் 2 பேரையும் தம்முடைய அன்பான செயல்களால் கடவுள் எப்படி மாற்றினார். 2 பேரும் அதற்கு பின்பு யோவான் எழுதின தம்முடைய நிருபத்தில் அன்பு 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 என்று எல்லாரையும் எரித்து சாவடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒருவரை எவ்வளோ தூரம் மாற்றினார் என்பது உங்கள் கூட பேசினேன். கடைசி வாரத்தில் இதுக்கு முன்னாடி சகைவை குறித்து ஒரு ரிச் யங் ரூலர், ஒரு ஐஸ்வர்யவானாக இருந்த வாலிபன்
இயேசு தன்னுடைய செல்வங்கள் எல்லாம் ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னபோது விலகி போனான். ஆனால் சகையு கர்த்தரை சந்தித்த போது, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நாளை தனியாக கொடுத்துட்றேன் என்று கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்த மாற்றத்தை உங்கள் கூட பேசி கொண்டிருந்தேன். இன்றைக்கு உங்கள் கூட எவ்வளோ பேரை கடவுள் மாற்றுகிறார் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். 6, 7, 8 வாரம் முடியும் போது நம்மெல்லாம் மாறணும். ஸோ ஒரு விசிபிள், ஒரு பார்க்கக்கூடிய ட்ரமாட்டிக்கான, அசாதாரணமான, சூப்பர் நேச்சுரலான, மிராக்குலஸ் டெலிவரன்ஸ் ஒரு மனிதனை மாற்றியதை பைபிளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் ஜீவனை கொண்டு வந்து சில வினாடிகளில், நிமிடங்களுக்குள்ளேயே அந்த மனிதன் மாறினான். காரணம், இயேசு அங்கே வந்தார். அவர் மாற்றக்கூடியவர் என்பதை உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம். அந்த மனிதனுடைய பெயரை பைபிள் குறிப்பிடவில்லை. அவர் கெதரனஸ் இன் கல்லறையில் பிசாசு பிடித்தவர், அ டிமோனியாக் ஆஃப் கெதரனஸ் என்று, ஒரு மேட் மேன் என்று கூட பைபிள் சொல்லுகிறது. சிந்தையெல்லாம் குழம்பி போன ஒரு மனிதன், அசுத்த ஆவி பிடித்து கடவுள் அவனை விடுதலையாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். மார்க்கினுடைய சுவிசேஷத்தினுடைய 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி வரும்போது, எண்ட் ஆஃப் மார்க் சாப்டர் 4 வரும்பொழுது, இயேசு தம்முடைய சீஷர்களோடு கூட பயணம் போகிறார். அவர் ஒரு படவில் போகும்போது மிகப்பெரிய ஒரு புயல் அவர்களை எதிர்த்து வந்தது. படகு தத்தளித்து அங்குமிங்கும் அசைந்த போது சீஷர்கள் தங்கள் உயிருக்காக பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் இயேசுவை எழுப்பி, ஐயனே, உங்களுக்கு நாங்கள் அழிவதை குறித்து கவலை இல்லையா அப்படின்னு கேட்டார்கள். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அந்த படகை கரைக்கு சேர்த்தார். கரையில் சேர்ந்தபோது, இப்போ வெளியில் புயல், கர்த்தர் அமைதிப்படுத்தினார். கரைக்கு சேர்ந்தபோது ஒரு மனுஷன் உள்ளேயே புயல், மிகப்பெரிய புயல் உள்ள ஒரு மனிதன் கெதரனஸ் கல்லறையில் இருக்கிறார். A man with a storm within himself. அந்த மனிதனுடைய புயலையும் கர்த்தர் அடக்கினார். ஆண்டவரால் வெளியில் இருக்கிற புயலும் அடக்க முடியும், உனக்கு உள்ளே இருக்கிற புயலையும் அடக்க முடியும் அவர்கிட்ட வந்தீங்கன்னா. மார்க்கு சுவிசேஷம் 4 தாண்டி அடுத்த அதிகாரம் என்ன வருதுங்க? 5. இவ்வளோ நீங்கள் அறிவுள்ளவர்கள் என்று. ஓகே, 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தை வாசிக்கிறேன், பின்பு கீழே தேவைப்படும் போது வாசிப்போம். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். யூ கேன் see in your language, either Tamil or Telugu. Then they came to the other side of the sea, to the country of the Gadarenes. And when he had come out of the boat, immediately there met him out of the tombs a man with an unclean spirit, who had his dwelling among the tombs, and no one could bind him, not even the chains, because he had often been bound with shackles and chains, and the chains had been pulled apart by him, and the shackles broken in pieces. Neither could anyone tame him. யாராலையும் அவனை அடக்க முடியவில்லை. And always, night and day, he was in the mountains and in the tombs, crying out and cutting himself with stones. And when he saw Jesus from afar, he ran and worshipped him. Wonderful. And he cried out with a loud voice and said, "What have I to do with you, Jesus, Son of the Most High God? I implore you by God that you do not torment me." அழகான ஒரு வேத பகுதி. உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற ஒரு மனிதன், a man under a serious condition, சத்ருவாகிய பிசாசினால் டார்மெண்ட், உபத்திரவப்படுத்தப்பட்டு டோர்ச்சர் பண்ணப்படுகிறார். வாழ்க்கை முழுவதுமே டிஸ்டர்ப்டாக இருக்குது. ஒரு அன்கிளீன் ஸ்பிரிட் என்று பைபிள் சொல்லியது. அசுத்த ஆவி அவனை பிடிச்சிருக்கு. நான் சொல்கிற எல்லா வார்த்தைகளும் கூர்ந்து கவனிக்கணும். ஒரு சத்தியத்தை சபைக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கணும் என்றது பைபிள் எப்போவுமே வெளிப்பாடு உள்ளது. சில விஷயங்கள் நேராக தெரியாத மறைந்து கிடக்கும். சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1 இப்படி சொல்கிறேன், he was separated. அவன் பிரிக்கப்பட்டவனாய் கெதரனஸ் கல்லறையில் இருக்கிறார். கல்லறையில் வாழுகிற மனிதன், ஜீவிக்கிறவர்கள் வாழாமல் மரிக்கிறவர்களை அடக்கம் பண்ணும் கல்லறையில் போய் வாழுகின்ற ஒரு மனிதன்.
இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் கல்லறைகள் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம கொண்டு போய் ஒரு 6 அடி மண்ணை தோண்டிட்டு புதைச்சிட்டு ஓடி போயிடும். அவர்கள் காலத்தில் அப்படி இல்லை. நம்ம லாசருவையும் இயேசுவின் கல்லறையும் மற்ற கல்லறைகளையும் படிக்கும்போது மலையினுடைய அடிவாரங்களில் ஹில் சைட்ஸ் அவங்க குகைகளை உருவாக்கி they dug caves and put bodies in the caves. அந்த குகைகளில் தான் பிணங்களை வைத்தார்கள் என்று பைபிள் காலத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட குகைகள் காலியாயிருக்குமாம் நிறைய. அப்படிப்பட்டவர்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள், சில கொடுமையானவர்கள், சில மிஸ்ஃபிட் சொசைட்டிக்கு சமுதாயத்தில் ஒத்துப்போக முடியாத சில கொடூரமானவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட குகைகளில் போய் வாழ்கின்ற ஒரு காலம் அன்றைக்கு இருந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல்லறையில் குகையில் ஒரு மனிதன் போய் வாழுகிறார். மனிதர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, சமுதாயத்தை விட்டு பிரிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஹீ இஸ் செப்பரேட்டட். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு காட்டுமராண்டித்தனமான மனிதர். ஹீ இஸ் அ சேவேஜ் மேன். அவரை யாரும் அடக்க முடியவில்லை என்ற அளவுக்கு இருக்கிறார். அவரை சங்கிலிகளால் கட்டியிருக்கிறார்கள், கட்ட முடியவில்லை. ஹீ இஸ் ஃபெரோஷியஸ். ஒரு வைல்டு அனிமல், ஒரு துஷ்ட மிருகம் போல காட்சி அளிக்கும் ஒரு மனிதன். எதாலும் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. எதில் போட்டு கட்டினாலும் சங்கிலிகளை கூட என்ன செய்கிறான், உடைத்து விடுகிறான். ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எபிலிட்டி தனக்கு வருவதை பார்க்குறோம். அசுத்தாவிகள் வரும்போது சிலருக்கு ஒரு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பெலன் கிடைக்கிறத அங்கே பார்க்குறோம். ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் மாதிரி இருக்கிறாரு, ஆனால் அந்த ஸ்ட்ராங் அவனை நல்லது செய்யல, அவனை கெடுக்குது. தன்னையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார். அசுத்த ஆவி கொடுக்கிற பலன் நல்லது செய்யல, அவன் தன்னைத்தானே துன்புறுத்தி, தன்னைத்தானே வெட்டி குத்தி நாசம் பண்ணிட்டு இருக்கான். ஹீ இஸ் வைல்ட், இஸ் அன்கம்ஃபர்டபுள், இஸ் அன்டேம்ட். அடக்க முடியாத ஒரு மனிதனாக அசுத்தாவி பிடித்தவனாய் கதரனஸ் கல்லறையில் இருக்கிறார். நம்பர் 2. நம்பர் 3, தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறார். இங்கிலீஷில் சொன்னால் ஹீ இஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ். தன்னைத்தானே அழித்து கொண்டிருக்கிறான். கல்லுகளை எடுத்து தன்னை காயப்படுத்துகிறான். சரீரமெல்லாம் இரத்தம். அழுகிறான், தன்னை அறுத்து கொள்ளுகிறான். தான் அறுக்கிறான், தன் உடலை காயப்படுத்தும் போது தனக்கு வலிக்குது, ஆனால் தான் செய்வதை தன்னால் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். தன்னைத்தானே காயப்படுத்துகிறாரு, ரத்தம் வருது, தனக்கு வலிக்குது, ஆனால் வலிச்சாலும் தான் செய்வதை தன்னால் என்ன செய்ய முடியவில்லை. பீப்புள் ஹூ கட் தெம்செல்வ்ஸ், தங்களை தாங்களே இன்றைக்கு காயப்படுத்தி தங்களை கெடுத்துக்கொண்டு தங்களாலே அது சரி பண்ண முடியாமல் செஞ்சதையே திரும்ப செய்கிற மனிதர்களை இன்றைக்கும் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், சமீப காலங்கள்லாம் நீங்கள் ஊடகங்களில் மற்றதில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பொதுவாக நமக்கு தெரியும், போதை மருந்து உலகமெங்குமே ஒரு பிரச்சனை. அதை எடுத்து ஊசியில் நரம்புல குத்திக்கிட்டா தனக்கு அது நல்லதில்லைன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சாலும் அவன் குத்திக்கிட்டே தான் இருக்கான். அது தன்னை ஒரு வழியாக பண்ணி தன்னை சாப்பிட்டு சாகடித்து தன்னை தனிமைப்படுத்தி ஒன்றுமில்லாதவனாய் மாற்றிட்டு இருக்குன்னு தெரிஞ்சும் திரும்ப அவன் என்ன செய்கிறான், அதே தான் செய்கிறான். ஒரு சுபாவத்தை சிலர் பிக் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஹேபிட்டை பிக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹேபிட் தனக்கு, அந்த சுபாவம் தன்னை அழிக்கும் என்று தெரிஞ்சும் அந்த சுபாவத்திலேயே அவன் என்ன செய்கிறான், தொடர்கிற மனிதர்கள். இன்னைக்கு இந்த காலங்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட எல்லாரையும் வெடிவிப்பாராக. He knows he is hurting himself. தன்னை காயப்படுத்துகிறான், தனக்கு தீங்கு நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சும் தன்னால் அதை நிறுத்த முடியாமல் செய்ததையே திரும்ப, அப்படிப்பட்டவர்களை மாற்றுகிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. வேதனை உணர்கிறான், அந்த டார்ச்சருடைய எஃபெக்டை உணர்கிறான், ஆனால் அவனால் அதுக்கு எதுவும் செய்ய முடியவில்லை. பிசாசினுடைய ஆளுகை தன்னை பிடித்திருக்கிறது. He is losing control over his mind. இன்றைக்கி நான் மைண்டை பற்றின சில விஷயங்களை சிம்பிளாக சபைக்கு சொல்கிறேன். சிலர் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஏன்னா கிறிஸ்தவத்திலும் நிறைய விஷயங்கள் இருப்பதனால் நான் சொல்லுகிறேன். He lost control of his mind. ஏதோ தன்னை ஆளுகை செய்கிறது, அதனால் அவன் தன்னைத்தானே அப்படி செய்து கொண்டிருக்கிறான். எல்லாத்தையுமே அடக்கக்கூடிய திறனை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். என் கீழே உட்கார்ந்து இருக்கிறவங்க மைண்ட் இருக்கு பாருங்கள், நீங்கள் நினச்சா செய்யலாம், நினச்சா செய்யாமல் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியாக கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதையும் மீறி என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறது நம்ம பண்ணுற கூத்து. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அதை சொல்லிடுறேன். நம்பர் 3 as one is
ஆமாம். 2 he was a savage man. 3 தன்னையே காயப்படுத்துகிறான். 4 நான் இப்படி நினைக்கிறேன், இவர் ஒரு யூதனா அல்லது பைபிள் சொல்கிற மாதிரி புறஜாதியானா? பைபிள் தான் அப்படி சொல்லுது, நான் சொல்லலை. ஜூ ஆர் ஜென்டைல் அப்படின்ற வேர்டு பைபிளில் வருது. நான் நினைக்கிறேன், நான் இப்படி நினைக்கிறேன், இவ்வளோ பிசாசு பிடிச்சிருக்கு. எங்கேயுமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே படிக்கும்போது நம்ம கீழே படிக்க போகிறோம், பன்றிகள் இருந்துச்சான். அப்படி தானே சொல்லுது, பன்றி நிறையா இருந்துச்சு. யூதர்களுக்கும் பன்றிகளுக்கும் ஒத்துப்போவது இல்லை அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். யூதர்கள் பன்றிகளோடு, அதனால தான் கெட்ட குமாரங்களோட தூரம் போயிட்டு பன்றிகளை மேய்த்து கொண்டு. ஸோ பன்றிகளும் யூதனும் ஒத்து போவாது. ஆமாம், இவன் எங்கே இருக்கிறான்? பன்றி பக்கத்தில் தான் இருக்கான். அப்போ நான் என்ன நினைக்கிறேன், இவன் யூதன் இல்லை. ஸோ நான் அப்படி நினைக்கிறேன், நான் அப்படி ஒரு தீர்ப்பு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். இது எல்லாரும் ஒத்துக்குவாங்களா, ஒத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஹீ இஸ் நாட் அ ஜூ, ஹீ இஸ் அ ஜென்டைல். இவன் யூதன் அல்ல, இவன் புறஜாதியான். நான் இப்படி சொல்கிறேன், அங்கே பார்க்கிற அந்த படத்தில் அந்த அந்த கெதரனஸ் கல்லறையில் பார்க்கிற மனிதர் பிசாசினால் துன்புறுத்தப்படுகிறார், தன்னை காயப்படுத்துகிறார். இது ஒரு யூதன் அல்ல, இது ஒரு புறஜாதி. நீ கொஞ்சம் மாற்றி சொல்லமா, இது ஒரு விசுவாசி அல்ல. பரவாயில்ல, நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ விசுவாசிகளை பிசாசிகள் ஆட்கொள்ளுவது இல்லை. ஆமென். இது வாரம் வாரம் நம்மளுக்கும் வர்றதுன்னு தான் இப்போ பிரச்சனை. ஸோ நான் இங்கே ஒரு ஆழமான வெளிப்பாடை பார்க்குறேன். ஹீ இஸ் நாட் அ ஜூ, ஹீ இஸ் அ ஜென்டைல். அவன் புறஜாதியான். அதனால் பிசாஸ் அவனை என்ன செய்து ஆளுகை பக்க சொல்ல, நான் விசுவாசிங்கன்னு சொல்லுங்க. உனக்குள்ள பிசாஸ் ஆளுகை செய்ய முடியாது. அதை நான் அங்கே சும்மா எடுத்து சொல்லிவிட்டு போகிறேன். இப்போ அவர் இயேசுவை பார்க்குறார். இங்கே ஒரு புயலை முடிச்சிருக்காரு, அமைதிப்படுத்தியிருக்காரு. இப்போ அவர் கரையை நோக்கி இயேசு போகிறாரு. ஆமீன். இயேசுவை பார்க்குறாரு. பார்த்த உடனே என்ன செய்கிறார்? வேகமாக ஓடி வருகிறார். நானாக இருந்தால் திரும்ப படகுல ஏறி ஓடி போயிருப்பேன். இயேசு இதையும் அடக்கும்போது நின்றாரு, உள்ளான புயல் அடக்கும் போதும் அவர் என்ன செய்கிறாரு? நிற்கிறார். இதோ 2 விஷயங்களை பார்க்கிறோம். He does 2 things. இயேசுவை பார்த்த கதரனஸ் கல்லறையில் இருந்த பிசாசு பிடித்தவன் 2 விஷயத்தை செய்தான். 1, இயேசுவை பார்த்தபோது ஓடி போய் இயேசுவை என்ன செய்தானாம்? He ran and worshipped him. அவன் ஓடி போய் இயேசுவை என்ன செய்தானாம்? ஆராதித்தான், பணிந்து கொண்டான், ஆராதித்தான். இங்கிலீஷ் பைபிள் சொல்லி worshipped him. இப்போ இயேசுவை பார்த்த உடனே அவர்கிட்ட போகிறான். இப்படி யோசித்து பாருங்களேன், இங்கே கூட இந்த சீஷர்கள், அவர் வேகமாக ஒருத்தன் அப்படி சங்கிலியெல்லாம் அழைச்சிட்டு கல் எடுத்துகிட்டு ஓடி வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. நான் நினைக்கிறேன் பீட்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பீட்டரை நான் செஞ்சு பார்க்குறேன். அவர் எப்பவுமே பட்டையெல்லாம் கையில் வச்சுருப்பார், டக்குனு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. டிசைபிள்ஸ் ஹவு தே ஃபெல்ட். ஆமேன். இயேசு அமைதியாக நின்றார். அவன் வந்து ஆமேன் இயேசு கிட்ட வந்து நின்று ஆமேன் தாழ பணிந்து he worshipped him. என்னதான் பிசாசு பிடிக்கட்டும், யாரா இருக்கட்டும், தெய்வத்தை கண்டா ஆராதிக்கணும் என்ற ஏக்கம், வர்ஷிப் பண்ணணும் என்ற ஏக்கம் மனுஷனுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறார். ஆமேன். ஸோ ரட்சகரை உணர்கிறான், மீட்பரை உணர்கிறான், இயேசு கிட்ட வருகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இயேசு அவன் பார்த்தபோது பார்த்து ஓடி வந்து விழுந்து பணிந்து இயேசுவை ஆராதித்தான் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிட்ட சொல்கிறார், ஏன் என்கிட்ட வந்த, உனக்கு என்ன சம்மதம்? வாட் ஹேவ் ஐ டு டூ வித் யூ அப்படின்றார். வாட் ஹேவ் ஐ டு டூ வித் யூ? யூ த சன் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட். நான் ஒன்று கிட்ட கேட்டுக்கிறேன் இயேசுவை, தயவு செய்து நான் என்ன செய்யாத, தொல்லை பண்ணாத அப்படின்னு அவன் பேசுகிறான். ஸோ ஆண்டவர்கிட்ட வரும்போது பொதுவாக இப்படி சொல்கிறேன், எல்லாருக்குமே ஆண்டவரை தேடணும் என்ற ஏக்கம் நிறையா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்தீங்க, வராதவங்க நாளைக்கு வருவாங்க. ஏக்கம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த ஏக்கம் இருக்கும்போதும் அவனுக்குள்ள ஒரு சஸ்பிஷனும் வருது. ஒரு பக்கத்தில் ஆராதிக்கணும்னு அவனுடைய சிந்தை, அவ்வளோ பிசாசு இருக்குது, பிசாசு அவனை துன்புறுத்துது, ஆராதிக்கணும் என்ற ஏக்கம் அவனுக்கு இருக்குது. அதே நேரத்தில் ஏன் என்னை தொல்லை பண்ணுறேனோ அவன் கேட்குறான். ஆமேன். வர்ஷிப் பண்ணும்போதும் சஸ்பிஷனும் அது கூடவே வருகிறது. சபைக்கு வந்தும் சில நேரம் நமக்கும் சந்தேகங்கள் வருகின்றன. நீங்களாம் பெரியவங்க. He can be sure.
ஆராதிக்கிறனே அவர்தான் என் ரட்சகர் அப்படின்றதுல ஒரு சந்தேகமும் தனக்கு வருகிறது. ஒரு பக்கம் ஆராதிக்க நினைக்கிறான், இன்னொரு பக்கம் உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம், சஸ்பிஷனை சொல்கிறான். ஆண்டவர் எனக்கு விடுதலை தரணும்னு நினைக்கிறான், அதே நேரத்தில் ஆமென் அவர் எனக்கு நல்லது செய்வாரா என்று தெரியாதவனாக இருக்கிறான். எதுவுமே நம்புறீங்க, அவர்கிட்ட வந்துட்டீங்க, அவரை ஆராதிக்கிறீங்க, அவர் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். ஸோ ஒரு கான்ஃப்ளிக்ட், அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம். டு ஐ வர்ஷிப் ஜீசஸ் ஆர் டு ஐ சஸ்பெக்ட் ஜீசஸ்? இயேசுவை நேசிப்பதா அல்லது நான் அவரை சந்தேகப்படுவதா? விழுந்து நான் பணிவா அல்லது அவரை விட்டு போகவா? அவனுடைய நல்ல சிந்தனை, எல்லா மனிதனுக்கும் கடவுள் நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். நீங்களாம் மனுஷங்க தானா? குட் மைண்ட், ரைட் மைண்ட். திரும்பி சொல்ல, நல்லா கேளுங்க, ரைட் மைண்டு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். என்ன துன்பம் வரட்டும், என்ன பயம் வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என்ன பேய் வரட்டும், உனக்கு அப்பயும் கடவுள் என்ன கொடுத்துருக்காரு? ரைட் மைண்டு நமக்கு இருக்கு. ரைட் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவை என்ன செய், ஆராதிங்க. டீமன் மைண்ட் ஒன்று இருக்கு பாரு, பிசாசு கொஞ்சம் மூளை பிடிச்சி வச்சிருப்பாருங்க, அது என்ன சொல்லுது, உனக்கு எனக்கு என்ன அப்படின்னு கேட்குது. ரெண்டு மைண்டும் சில நேரம் நமக்குள்ளேயும் வருது. ஸோ ரைட் மைண்டு உங்கள் எல்லாருக்கும் கடவுள் கொடுத்துருக்கிறார். இப்படி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இறங்கி மாற்றி சொல்கிறேனே, 1000 துன்பம் வந்தாலும் உங்களுக்கு ரைட் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்க. அது நடுவிலும் அவரை ஆராதிக்கணும், சிந்திக்கணும், நல்ல தீர்மானத்தை எடுக்கணும், முன்னேறணும் என்ற எண்ணம், நல்ல மைண்ட் கடவுள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். அதையும் சிலர் அலைய விட்டு உங்களையே நீங்கள் காயப்படுத்தி கெடுத்திக் கொள்வது நியாயமே அல்ல. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ரைட் மைண்ட், நல்ல சிந்தனை இயேசுவை ஆராதிக்க சொல்லுகிறது. ஆமென். அதே நேரத்தில் என் சிந்தனை குழம்பியும் அப்படி வருவாங்க, ஊன்னு ஆராதிப்பாங்க. அடுத்த வாரம் போயா என்னையா சர்ச்சுக்கு வந்தா என்ன கிடைச்சது அப்படின்னு. ரெண்டுமே இணைந்து வரக்கூடியதை பார்க்கிறோம். நீங்கள் எல்லோருமே அறிவுள்ளவர்கள், ஆமென், அறிவில் சிறந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், ஆழமுள்ளவர்கள். யூ ஹேவ் ரைட் மைண்ட், யூ ஹேவ் கெப்பாசிட்டி. அதனால் இந்த மைண்டை வந்து சும்மா அலைய விடாதீங்க. அது இஷ்டத்துக்கு பண்ணோம். அது பண்ணுற கூத்துக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, ஆடக்கூடாது. இப்போ இனி ஆமேன் வராதுன்னு தெரியும், ஆனால் பரவாயில்ல. ரைட் மைண்ட். அட் த சேம் டைம் சம்டைம்ஸ் வி ஆல் ஹேவ் another suspicious mind. ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் அவனுக்குள்ளே இருந்துச்சு. டிசையர் டு வர்ஷிப் காட் அண்ட் அட் த சேம் டைம் சஸ்பிஷன் ஃபார் காட். விடுதலை வேண்டும் என்ற ஏக்கமும் தனக்குள்ளே இருக்கு. உனக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்று தன்னை விட்டு விலகணும் என்ற ஏக்கமும் தனக்குள்ளே இருக்கு. ஸோ அவர் ஒரு டார்ச்சர்டு மேனாக காணப்படுகிறான். டார்ச்சர்டு மைண்ட். சிந்தனையை வைக்கணுங்க. இது ஒரு புனிதமான விஷயம். இதை யாரெல்லாம் நல்லா வச்சுக்கிறீங்களோ வாழ்க்கையில் வேற லெவல் போயிடுவீங்க. கண்ட அலக்களிப்புக்கெல்லாம் இதை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இல்லைங்க இது இப்படி சிந்திக்காதீங்க, இப்படி பண்ணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அவங்க நமக்கு சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும், யூடியூப்ல போய் பாரு அப்படின்னு. கான்ஃப்ளிக்டட் மைண்டில் வாழாதீங்க, நல்லா இருங்க. ஆமென். இது சும்மா எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுத்தேன். ஸோ ஆண்டவர் இதை எப்படி கையாள போகிறார் அப்படின்றத சொல்லிட்டு முடிச்சிடறேன். 5ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம், மார்க் சுவிசேஷம் 5:8. He said to him, இயேசு அவனை பார்த்து, கம் அவுட் ஆஃப் த மேன் அன்கிளீன் ஸ்பிரிட், அசுத்தாவி அவனை விட்டு வெளியே போ அப்படின்னாரு. தென் he asked him, what is your name? உன் பேர் என்னன்னு இயேசு பேசினார். அவன் அதற்கு பிரதி உத்தரமாக சொன்னார், my name is Legion, for we are many. பிசாசுங்களுக்கு தனிமை பிடிக்காது. அவங்க தனிமையாலாம் இருக்க, அது கும்பலாக தான் வருதான். பார்த்து கவனமாக இருங்க. ஏன்னா அது நாங்கள் நிறையன்றாங்களே. ஸோ இப்போ கூட நீங்கள் சிலர்லாம் வெரைட்டி பாருங்களேன், அது 7-8 இருக்கும். தனியாலாம் வர்றதில்லை. அது நம்ம தனியாக இருந்தப்போ பேய் தனியாக, அதனால் எங்கேயா ஒன்று தனியாக போகுதுன்னா பயப்படாதீங்க, அது தனிமை பிசாசு. Alright. He begged him earnestly that he would not send them out of the country. என்ன சொல்றாரு, எங்களை தேசத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, வெளியே அனுப்பாதீங்க. Now a large herd of swine, pigs, was feeding there near the mountains. மலை அடிவாரத்தில் நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டிருந்தார்கள்.
So all the demons begged Jesus saying, send us into the swine. எங்களை பன்றிக்குள்ள என்ன செய்யுங்க, அனுப்பிடுங்க, that we may enter them. நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல உண்டு. நான் என் சப்ஜெக்டில் போகிற மாற்றம், ஒரு மனிதனின் மாற்றத்தை மட்டும் பேச விரும்புகிறனால அதெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. At once Jesus gave them permission. உடனே இயேசு அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். And then the unclean spirit went out and entered the swine. There were about 2,000. எத்தனை ஆயிரங்க? ஒரு மனுஷனுக்குள்ள எத்தனை பேய்ங்க? 2,000 பேய். My God, that is too much. Amen. And then they heard the pigs ran violently down the steep place into the sea. And தங்களால் ஒரு நிமிஷம் கூட அந்த பன்றிகளால் இந்த பிசாசுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓடி போய் சமுத்திரத்தில் விழுந்து செத்து போயிடுச்சு. ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். நீங்கள் கொஞ்சம் மனசை திறந்து சிந்திங்க. நம்பர் 1, இப்படி சொல்கிற 3 things we want to look. இயேசு செஞ்ச 3 காரியங்கள். நம்பர் 1, அசுத்த ஆவிகளுடைய தன்மை, the nature of evil spirits. அசுத்த ஆவிகள் அதனுடைய நேச்சர். ஒரு 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 டிமானிக் ஆக்டிவிட்டியை ஜனங்களுக்குள், மனிதர்களுக்குள் செய்வதை நம்ம பார்க்கிறோம். விசுவாசிகளுக்குள்ளே நான் நம்புவதில்லை. ஆமென். நம்பர் ஆஃப் டீமன்ஸ், எவ்வளோ பேர்? 2,000 பிசாசுகள் ஒரு மனுஷனை. எத்தனை பேய்ங்க? 2,000 பேய்ங்க அலக்களிக்குது. இவ்வளோ பேய்களை இவன் எப்படி சமாளிச்சான்றது எனக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டி இருக்குங்க. பைபிள் சொல்லுகிறது லேகியோன். ஆமென். ஒரு ஆவி மாதிரி தான் அவனை பார்த்தா தெரிஞ்சுது. ஆனால் இயேசு பேசுனது போது தான் தெரியுது அவனுக்குள்ளேருந்து ஒன்று அல்ல, எவ்வளோங்க? 2,000 ஆவிகள். ஸோ ஆவிக்குரிய போராட்டங்கள், யுத்தங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இதில் படிக்க வேண்டி இருக்கின்றன. பிசாசுகள் எப்போவுமே தனியாக இருப்பதில்லை என்பது பல இடத்துல நம்ம பார்க்குறோம். தி கோ இன் நம்பர்ஸ். அவங்க தனிமையை விரும்பலை, எப்போவுமே கும்பலாக தான் இருப்பாங்க போல் இருக்கு. ஸோ ஒன்றுக்கு இடம் கொடுக்காதீங்க, மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு வந்துடும். நல்லா சொல்கிறேன், பைபிள் சொன்னதை பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பைபிள் சொல்லிச்சாங்க, சொல்லிச்சு. கொடுக்காதீங்க. வரும்போது அது சாதாரண ஒரு பேயா ஏதாவது ஒன்று வரும். நீ இடம் கொடுத்தினா மாமா மச்சான் மச்சிருச்சு. சும்மா சொன்னேன் நான். எதுவுமே உங்களுடைய சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண விடாதீங்க. ஆமென். அது கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசுக்கு வாசல்களை திறந்து கொடுக்கும். ஆகையால் பைபிள் சொல்ல பிசாசுக்கிடம் கொடாமல் இருப்பீராக. எப்படி உனக்குள்ள இது வந்துடுச்சு அப்படின்றதையும் நம்ம படிக்க வேண்டியிருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நம்முடைய சப்ஜெக்ட். மேபி அதை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு எங்கேயோ அவனுக்குள்ள பேய் உள்ள நுழைஞ்சிருக்கு. பக்கத்து சொல்லுங்கள், வேண்டாத இடத்துக்கெல்லாம் போவாத அப்படின்னு. அது எங்கே பாஸ்டர்? ஏன் உனக்கே தெரிஞ்சுக்கோ, நான் இப்போ சொல்லிக் கொடுக்க மாதிரி. ஓகே. ஆமென். இயேசு கிறிஸ்து அவனுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாரு. அவனை அலக்களித்து தன்னை கல்லுகள் எடுத்து காயப்படுத்தி சங்கிலிகளை உடைத்த ஒரு ஆக்ரோஷமான, ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு மனிதன். 2,000 பிசாசுகள் இருக்குது. இந்த 2,000 போய் நான் நினைக்கிறேன் 2,000 பன்னிக்குள்ளே ஏறி இருக்கு. ஆமென். ஹேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு, ஒரு கூட்டமான பன்னிகள். எனக்கு என்ன புரியலன்னா, பன்னிக்கு என்ன வெயிட்டுன்னு நான் போய் கூகுள் செக் பண்ணேன். நல்ல ஒரு பன்னி, வளர்ந்த பன்னிக்கு 300 கிலோ வெயிட் இருக்கான். மை காட். இப்போ என்னை விட அந்த ஆளுக்கு இப்படி வச்சுக்கலாமா, அவர் 90 கிலோன்னு வச்சுங்களேன். நல்ல வெயிட்டாக இருப்பார், திடகாத்திரமாக இருப்பார். 90 கிலோ வச்சுக்கோம். இப்போ அங்கே இருக்கிற பன்னி கூட்டம்னா ஒரு நிறைய பன்னி இருந்திருக்கு, நூற்றுக்கணக்கான பன்னிகள். ஒரு பன்னியே 300 கிலோ வெயிட் இருக்குது. இவன் எவ்வளோ வெயிட்டுங்க? 90 கிலோ. அப்படி வச்சுக்கலாம். 90 கிலோ உள்ள ஒரு ஆம்பளை, ஒரு மனுஷன், எல்லாரும் மனுஷன் சொல்லுவாங்க. 90 கிலோ உள்ள ஒரு மனுஷன் 2,000 பேர் சமாளிச்சிருக்கான். எத்தனை நாள் அந்த கல்லறையில் இருந்திருக்கான், எத்தனை நாளாக அப்படி இருந்து. ஆனாலும் அவன் கத்தினாலும் குத்தினாலும் சமாளிச்சுட்டு இயேசுவை பார்த்த உடனே வந்து ஆராதிக்கணும் என்ற ஒரு மைண்டு தனக்கு இருந்திருக்கு. என்ன சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இன்னும் புரியல. ஒரு ஆம்பளை, ஒரு மனுஷன், இங்கிலீஷ் ஒரு ஹியூமன் பீயிங், 90 கிலோஸ் வச்சுக்கோங்களேன் அவனுக்கு. அவனால் 2,000 பேயை சமாளிச்சும் இயேசுவை வந்து இயேசுவே அப்படின்னு ஆராதிக்கிற அளவுக்கு மைண்டு இருந்துச்சுங்க. என் கீழே உட்காந்துருக்கு, எத்தனை வெயிட்டும் எனக்கு தெரியாது. நீங்கள் உங்களை நீங்கள் லேசாக நினைக்காதீங்க.
நீங்க எவ்வளவு கெப்பாசிட்டி உள்ளவங்க, உங்களை படைச்ச தெய்வம். நீங்க நிறைய பேர் உங்களை தெரியாம தான் இப்படி வாழ்க்கையில கெட்டு தொலைஞ்சு போறீங்க. நீங்களாம் லேசுப்பட்டவங்க கிடையாதுங்க. நீங்க மனுஷனா இருந்தீங்கன்னா உங்க மைண்ட், உங்க கெப்பாசிட்டி, உங்க இதய ஆழம், உங்க உணர்வுகளுடைய ஆழத்தை நீங்க புரிஞ்சு கொண்டா நீங்க எதை வேணா இந்த பூமியில சாதிக்கலாம். இப்படி சொல்லட்டுமா, ஒரு 1000 பண்ணின்னு வச்சுங்களேன், 1000 பண்ணியால 1000 பண்ணி × 300 கிலோ ஆச்சுங்க. எவ்வளோ போதுங்க? அவ்வளோ வெயிட் உள்ள பண்ணிகளால 2000 பேயை சமாளிக்க முடியாம ஒரு நிமிஷம் வாழாம செத்து போச்சுங்க. ஒரு நிமிஷம் வாழாம கடலுக்குள்ள போய் செத்து தொலைஞ்சது. ஆனா இவன் அத்தனையும் தாங்கிட்டு, நான் இப்படி சொல்லட்டுமா, சிருஷ்டிகளிலேயே சிறந்த சிருஷ்டி யார் தெரியுமாங்க? மனுஷன் தாங்க. நீங்க உங்களுக்கு தெரியாம போத்திக்கிட்டு கவுந்தும் உயிந்தும் எழுந்தும் உங்களையே நீங்க தாழ்மைப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க சில மனிதர்கள், நான் விசுவாசி கூட வரல, சாதாரண மனிதனை சொல்றேன், நீங்கள் பலவான்கள், உங்க கெப்பாசிட்டியே வேற என்று பைபிள் எனக்கு அறிவுறுத்துகிறது. சும்மா 2 துன்பம் வந்தோன்னே அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு, அங்க பேய் ஓட்டி இங்க பேய் ஓட்டி நீ செதறி தொலைஞ்சு வாழணுன்ற அவசியம். சிந்தையில் நீ திறனுள்ளவன். Come to Jesus, worship him, he will set you free. அதனால சார் மைண்டை வைக்க வேண்டிய இடத்துல தான் மைண்டை இல்லையா சொல்ல மாட்டேன். பக்க சொல்லுங்க, என் கெப்பாசிட்டிலாம் தெரியாதுங்க, நான் நினச்ச 100 பேயே தாக்கும். ஓகே, நான் அப்படி சொல்லலை. ஆமேன். இப்படி சொல்லட்டுமாங்க, இவ்வளோ பிசாசு இருந்தும், இவ்வளோ காயப்படுத்தியும், இவ்வளோ மனநிலை பாதிக்கப்பட்டும் இயேசுவை பார்த்தபோது விழுந்து ஆராதிக்கிற அறிவு தனக்கு இருந்துச்சு. உங்களது எங்க போச்சு? ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சொல்லட்டுமா, அவன் மட்டும் மனுஷனா இல்லாம இருந்திருந்தா இவ்வளோ நாள் அந்த கல்லறையில் உயிரோடு இருந்திருக்கவே. மனுஷனா இருந்ததுனால அவ்வளோத்தையும் தாங்கியிருக்க. மனுஷனே, மனுஷிகளே, உங்களை லேசா நினைக்காதீங்க. என் உன்னதமான தேவனுடைய படைப்பு, த கிரேட் ஒர்க்மேன்ஷிப் ஆஃப் காட், உங்களை உருவாக்கின விதத்தில் நீங்கள் நினைச்சா நீங்கள் வேற லெவலில் போகலாம். எப்படி நம்ம வாழ்ந்து கெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றதான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வரேங்க. அவ்வளோ பிசாசுகள் அலக்கழிச்சும் அவன் உயிரோடு சாகலைங்க. அவ்வளோ பிசாசுங்க பண்ணிக்குள்ளே போன உடனே 1 மினிட் கூட இல்லைங்க, பாய்ந்து ஓடி தண்ணிக்குள்ளே விழுந்து எல்லாம் செத்து தொலைஞ்சு போச்சு. அவ்வளோ வெயிட் உள்ள பண்ணிகளாலே அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் 2000 பேயை தாங்க. நீங்கள் சிலர்லாம் நினச்சா எழுந்து ஒரு தூரம் சாதிக்க, வெற்றிகரமாய் வாழ, ஆவியில், ஆராதனையில், வெற்றியில், குடும்பத்தில், சந்ததியில், செல்வத்தில், வியாபாரத்தில், தொழிலில், ஊழியத்தில் இன்னொரு பரிமாணம் வாழ கடவுள் உங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் கொடுத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெரியவர். அவர் வந்து உனக்குள்ள என்ன செய்யறாராம்? வாசம் பண்றார். அந்த வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவருடைய மிகப்பெரிய அசைவுகளை தாங்கியும் நின்று கொண்டு சேவை செய்ய சிலர் வந்தோடனே அப்புறம் என்னன்னே தெரியாது, மூஞ்சி 4 பேர் உடைச்சாதான் ஆவி வந்த மாதிரி. No, the Holy Spirit is still subject to you. அடங்கி இருக்கிறோம் பாருங்க. பக்கம் ஆவியானவர் எனக்குள்ள இருக்காரு, ஆனா நான் எப்படி இருக்கேன்? அடங்கி இருக்கிறேன். அடங்கிறதே இல்லை நிறைய இடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. உங்க மைண்டு நல்லா கேட்டுக்கோங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் இதை ஒழுங்கா வச்சுட்டினா நீ ஆண்டவர்கிட்ட வர முடியும். அதை வச்சு ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கிடுவாங்க. ஓகே, த நேச்சர் சொன்னேன். டைம் ஆயிடுச்சு நமக்கு. நம்பர் டூ இயேசு கிறிஸ்து என்ன காண்பிக்கிறாரு? அசுத்த ஆவிகளின் மேல் இயேசுவுக்கு என்ன உண்டுங்க? வல்லமை உண்டு. எப்படி செஞ்சார் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஹவு டிட் ஹி டூ இட்? சிம்பிளாக நம்ம படிக்கிறோங்க. நடந்ததை லூக்கா எழுதியிருக்கிறார், மார்க் எழுதியிருக்கிறாரு. 1 இப்படி சொல்கிறேன், அவருடைய பிரசன்னம். ஆமென். இயேசு அங்கே வந்து நின்றாரோ இல்லையோ அந்த மனுஷன் சொஸ்தமானான். அவ்வளோதாங்க. பிரசன்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பிரசன்ஸ். த பிரசன்ஸ் ஆஃப் காட்.
நான் இப்படி சொல்கிறேன், ஒரு சாத்தானை அடக்கிறதுக்கு ரொம்ப யுக்திகளெல்லாம் கையாள வேண்டிய அவசியம் இல்லை. பிரசன்னத்தில் இருந்தாலே அசுத்த ஆவிகள் அங்கே நிற்க முடியாதுங்க. நான் நம்புறேன், நியூ லைஃப் சர்ச் தேவ பிரசன்னம் நிறைந்த ஆலயம், நீங்கள் தேவன் தங்கும் ஆலயம். சபைக்கு வர்றதை கூட நீங்க லேசா நினைக்கவே, நீங்க சும்மா வந்து உட்கார்றீங்க பாருங்க, 2 பாட்டெல்லாம் பாடி ஆராதனை பண்ணி வசனத்தை பேசுறோம் பாருங்க. இந்த இடத்துல 2 அல்லது 3 பேர் நாமத்தில் கூடும்போது இங்க யார் இருக்காருங்க? கர்த்தர் இருக்கிறார், பிரசன்னம் இருக்கு. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், பிரசன்னத்துல வந்தாலே நிறைய விஷயங்கள் சரியாயிடுங்க. Presence is more than sufficient to bring great deliverance to lives. Hallelujah. இயேசுவின் பிரசன்னத்தில் நீங்க இருக்கும்போது பிரசன்னமே வல்லமைங்க. அவர் நிற்கிறார், அவன் வந்து ஆராதிக்கிறான். 2வது இயேசு பயன்படுத்திய விதம், 1 பிரசன்னம், அவரை வந்தார். 2வது கர்த்தருடைய வார்த்தை. He spoke to him. Amen. He uses the word to drive the demon out. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், 23ஆம் சங்கீதம், ஒரு மனிதன் தனக்கு வியாதி வந்து டாக்டர் 4th ஸ்டேஜ் போயிடுச்சு, நீ செத்துருவேன்னு சொன்ன பின்னாடி, நான் அந்த சாட்சியை படித்ததை சொல்கிறேன், அவர் 23ஆம் சங்கீதத்தை திரும்ப 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 படிச்சுட்டே இருந்தாராம், பைபிளை திறந்து. சில நாட்களுக்கு பின்னாடி டாக்டர்கள் ஆச்சரியப்பட அந்த வியாதி தன் சரத்தை விட்டு முழுமையாக போச்சு. 2 விஷயம் உங்களை சுகமாக்கும், வாழ வைக்கும், அழகு பார்க்கும், வெற்றி தரும், உயர்த்தும். 1 பிரசன்னம், 2 வார்த்தை. 1 is the presence of God and 2 is the word of God. அதனால தான் நியூ லைஃப் சர்ச் நம்ம வேற எதுக்கும் நிறைய இடம் கொடுப்பதில்லை. 3 விஷயங்கள் தான் நீங்கள், 1 வார்த்தை, 2 பிரசன்னம் ஆராதனை, 3 ஜெபம். ஜெபம் கூட இயேசு அங்கே செஞ்ச மாதிரி தெரியலங்க. 2 தான் பயன்படுத்த, 1 பிரசன்னம், 2 கர்த்தருடைய வார்த்தை. He spoke the word. He spoke to him to drive the demon out. His presence and his word. ஆராதனையினுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப வல்லமைங்க. நீங்க பிரசங்கம் கேட்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு ஆராதனை நடக்குது பாருங்க, அது என்ன பாட்டோ அது எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த 20 நிமிஷம் நீங்க நிக்கிற இடத்துல தேவனை ஆராதிப்பதில் வல்லமை இருக்குன்னு உணர்ந்தவங்க யாரா இருந்தா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்க. எசேக்கியேல் ஐயா பாடுறார், நான் உட்காரும் போது நான் பிரசன்னத்தை உணர்கிறேன். நம்ம பாஸ்டர் வந்து ஆராதனை நடத்தும் போது பிரசன்னத்தை உணர்கிறோம். கையை தட்டுங்க, கையை உயர்த்துங்க, வாயை திறந்து பாடுங்க, அறிக்கை செய்யுங்கள். ஏன்னா நீ நிக்கிற இடமே தேவனுடைய. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரசன்னத்தின் கீழ் இருக்கிறவர்கள் மேல் கண்டிப்பாக வல்லமை அசைவாடும் போது அசுத்த ஆவிகளுக்கு அங்கே இடமே இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னமும் கர்த்தருடைய வார்த்தையும் எல்லா அசுத்த வல்லமைகளையும் வெளியேற்றும். Jesus demonstrates his power only by 2 things in this context. 1 is his presence and 2 is his word. Amen. He set, number 3, he set the man free from the demon spirits. Amen. இயேசு வந்தார், பிரசன்னத்தை உணர்ந்தான், வார்த்தையை பேசினார், அவன் சொஸ்தமானான். கிறிஸ்தவர்களே, விசுவாசிகளே, நம்ம தொடர்ச்சியான வெற்றிக்கு, நம்ம தொடர்ச்சியான வாழ்க்கையின் வெற்றிக்கு நாம் வாஞ்சிக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம். 1 தேவ பிரசன்னம், 2 தேவனுடைய வார்த்தை. இந்த வாஞ்சியுங்கள், இதன் மேல தாகமாயிருங்கள், ஏக்கமாயிருங்கள். ஆமென். கடவுளை ஒரு இடத்துல கனம் பண்றாங்க, மனுஷர்களை ரொம்ப கனம் பண்ணாம தேவனை கொஞ்ச நேரமாக இருந்த கனம் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஆண்டவர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க. ஆமென். தேவன் ஆராதிக்கிற இடத்துல இங்கே இருந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமம் அங்கே என்ன பண்ணுகிறது? உயர்த்தப்படுகிறது. உணர்வுகள் தூண்டுவது ஆராதனை என்று சொல்லவில்லை, ஆனால் ஆராதனையில் உணர்வுகளும் உண்டு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. பட் வர்ஷிப் காட் எனிவேஸ். ஆமென். ஆராதனைக்கு நேரத்தோடு வாங்க, கர்த்தரை ஆராதிங்கள். லூக்கா சுவிசேஷம் 8:35. I am closing this. இவ்வளவு தூரம் பேசினது புரிஞ்சுதா? 8:35. Then they went out to see what had happened. Luke 8:35. They went out to see what had happened and came to Jesus and found. அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்களாம், இயேசு கிட்ட வந்தாங்க. and they found the man. கல்லை எடுத்து தன்னை காயப்படுத்தி காட்டுமிராண்டி போல வாழ்ந்திருந்த ஒரு மனுஷன்
I found the man whom the demons had departed. பிசாசுகள் அவனை விட்டு விலகிய போது he was sitting at the feet of Jesus. எங்க உட்கார்ந்திருக்கான்? clothed. அந்த வேர்டை மார்க் பயன்படுத்தல, ஆனா லூக் பயன்படுத்துறார். நல்ல வஸ்திரம் தரித்து. எங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கன்னு தெரியல, இயேசுநாதர் கொடுத்திருப்பாரா தெரியல, இல்ல பக்கத்துல ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல் புதுசா வந்து. ஓகே, he was clothed, நல்ல வஸ்திரத்தை உடுத்து. மூன்றாவது சொல்ல ரைட் மைண்ட். அது தமிழ்ல எப்படி இருக்குங்க? புத்தி தெளிந்து, நல்ல புத்தி. பக்கத்துல 3 பேரை தட்டி நல்ல புத்தின்னு சொல்லுங்க. நல்லா பல்ல கடிச்சு சொல்லு, நல்ல புத்தி. அது இருந்தாலே ஜெயங்க. இங்கிலீஷ் பைபிள் நல்ல புத்திக்கு பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? சவுண்ட் மைண்ட். அது இருந்தாலே ஜெயங்க. ஆமென். ஸோ 3 விஷயங்கள் அங்கே பார்க்குறோம். ஒன்று, நம்பர் 1, இப்போ அவர் தாட்ஃபுல் மேன், நல்ல சிந்தனையுள்ள ஒரு மனிதன். he is not a tortured man, he is a thoughtful man. இப்போ காட்டு மிராண்டி அல்ல, இப்பொழுது காயப்படுத்துகிறவன் அல்ல, நல்ல சிந்தனையோடு, ரைட் திங்கிங். his mind is his own. ஆமென். எல்லா மனுஷனுக்கும் தேவை என்ன தெரியுமாங்க? நல்ல சிந்தனை. Every human being needs their own mind. ஆமென். உங்க மைண்ட் மேல அதிகாரத்தை நீங்க எடுக்கணும். இதை சொல்றத நல்லா கேட்பி, நல்ல உள்ளத்தோடு கேட்பீங்கன்னு நம்புறேன். டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் மைண்ட். அது பண்றதுக்கெல்லாம் நீ ஆடாத. உன் மைண்டு உன் கையில தான் இருக்கு. ஒரு தம்பி கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட சொன்ன, பாஸ்டர் என் மைண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் அது உங்க யாருக்கிட்டப்பா இருக்குன்னு கேட்டேன். உன்கிட்ட தான் இருக்குன்னு. அப்போ நீ தான் அதை என்ன பண்ணும் வச்சுக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் சிந்தனைகளை என்ன செய்யுங்க? சிறைப்படுத்துங்க. கேப்சர் பண்ணுங்க. அதை பறக்க விடாதீங்க. நல்ல மைண்ட் உங்களுக்கு இருக்கு. குதிரை நம்மளை விட இவ்வளோ பெருசு, ஆனால் நம்ம செய்கிறதெல்லாம் அதை செய்ய முடியாது. கடவுள் உங்களை வித்தியாசமாக படைச்சிருக்கார். காட்டுக்கு ராஜா யாருங்க? அதுக்கு கடிக்கணும் தின்னணும் தான் தெரியும். அதுக்கு மிஞ்சி அதை சமைச்சு அதில் உப்பு புளி போட்டு சமைக்க சிங்கத்துக்கு தெரியாது. ஆனால் உனக்கும் எனக்கும் அந்த கறி கிடைச்சா எத்தனை விதமாக மாற்றி தின்றோம். எவ்வளோ மைண்டு கொடுத்திருக்கிறார். சூரியன் எரிந்து கொண்டிருக்கின்ற அக்கினி சுழல்கின்ற ஒரு பந்து போல என்றுமே எரிந்து கொண்டிருக்கிற வல்லமை மிக்கது. ஆனால் இன்னைக்கு நான் தூங்குவேன் அதால சொல்ல என்பது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிகளை விட சத்தத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்க அறிவுள்ளவர்கள். புட் யுவர் மைண்ட் இன் பிளேஸ். ஹல்லேலூயா. அவன் என்னை விட்டு போயிட்டான், அதனால நான் கயிறில் தொங்கி செத்துறேன். புட் இட் இன் பிளேஸ். நீ போன என்னடா? உன்னை விட நல்ல ஒரு ஆம்பளை கடவுள் எனக்கு ஒருத்தரும் சொல்லவே மாட்டேங்க. Put your mind in place. அப்படியே அந்த உணர்வுகளில் சிக்கி தொலைஞ்சு சாவாதீங்க. பேய் உள்ளவனுக்கே இயேசுவை ஆராதிக்கிற அறிவு இருக்குன்னா, பேயே இல்லாத உனக்கு, விசுவாசியா இருக்கிற உனக்கு, பரிசுத்தாவியை பெற்ற உனக்கு, இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டு? துயரம் உண்டு. துயரங்கள் வரும்போது நீ திடன் கொள்ளணும். நீ அலையக்கூடாது. Put your mind in place. ஹல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு புரியும். நான் நல்ல அன்போடு தான் பேசுறேன் நான். ஆமென். உங்க மைண்டை உங்க சார்ஜில் கொண்டு வாங்க. He was a thoughtful man. Number 2, he sat at the feet of Jesus. இனி அவனுக்கு சங்கிலிகள் தேவைப்படலை, எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லை, யாரும் அவனை எதுவும் பண்ணலை. அவனாகவே இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். 3 இப்படி சொல்றாங்க, நல்ல அமெரிக்கையாக இருந்தான். He was serene. Amen. He submitted. He was calm. He was clothed. புயல் அடங்கிடுச்சு. மனுஷனுடைய சிந்தனைக்குள்ளேயும் உள்ளத்திலையும் பல விஷயங்களால புயல் போல அலைகின்ற புயலை அடக்கிற ஒருத்தர் யார் தெரியுமாங்க? இங்கே இயேசு. அவர்கிட்ட நீ வந்தவரை ஆராதிச்சினா நல்ல அமெரிக்கையோடு நீ இருப்பார். ஆண்டவருக்கு கலிலியா கடலுக்கிற புயலையும் அடக்க தெரியும். உனக்குள்ள தேவையில்லாம போட்டு
அலசடிப்படுற புயலையும் அடக்க என் தேவனுக்கு முடியும். இயேசு வண்டை வாருங்கள், வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். மூன்றாவது இப்படி சொல்றான், he was sane, நல்ல அறிவோடு, சவுண்டு மைண்ட். 2 திமோத்தேயு 1:7 10 முறை சொல்லிட்டா நான் வீட்டுக்கு போயிடலாம். 2 திமோத்தேயு 1:7, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடாம். தேவன் நமக்கு, எல்லாரும் என் கூட இருங்க, அவசரமெல்லாம் காட்டாதீங்க, எல்லாரும் படிக்கணும், நிறுத்தி படிங்க. அதை சொல்லும் போதே இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வருவதாக. எல்லாச்சும் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இன்னொரு வாட்டி நல்ல சத்தமா, தேவன் எனக்குன்னு சொல்லுங்கம்மா, எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பயம் உங்களை வாட்டும் போது, ஆமென், பயம் உங்களை ஆளுகை செய்யும் போது உங்க மைண்ட் உங்க தலை விட்டு வெளியே போயிடும். பயம் நம்மளை வாட்டும் போதும் உங்க மைண்டை தலைக்குள்ளே வைங்க. இந்த வசனத்தை எடுத்து ஒரு 100 முறை படிங்க. கடவுள் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் blessed this man with a sound mind. அவன் உள்ளான புயலுக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்தார். ஆமென். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற அமெரிக்கையான இந்த மனுஷனை கொஞ்சம் முன்னாடி பார்த்திருந்தா வேற பிக்சரில் பார்த்தீங்க. சங்கிலிகளை உடைக்கிறான், கல்லை எடுத்து குத்திக்கிறான், இரத்த கரையோடு காணப்பட்டவன் இப்பொழுது அமெரிக்கையோடு, நல்ல வஸ்திரத்தோடு, பைபிள் சொல்ற நல்ல சிந்தனையோடு இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டிய வசனம், மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டிய வார்த்தை, கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 2 காரியத்தின் கீழே தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க. சபையில் வந்து அவரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த கெதரனேஸ் கல்லறையில் லேகியோன்கள் இருந்த மனுஷனுக்கு விடுதலை கொடுப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின 2 விஷயம் நம் ஆலயத்தில் எப்பவுமே இருக்கு. ஒன்று தேவனுடைய பிரசன்னம், 2 கர்த்தருடைய வார்த்தை. இது 2ன் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்க நலமாய்த்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கை திருப்பங்களை கொண்டு வரும், வாழ்க்கை சில அடிகளை தரும், வாழ்க்கை சில கஷ்டங்களை தரும், வாழ்க்கை சில நேர நமக்கு விரோதமான சில விஷயங்களை கொண்டு வரும்போது உங்க மைண்டு தலை விட்டு போக மைண்டு உள்ள வச்சுட்டு கர்த்தரை நம்பி தைரியமா பவுல் சொன்னதை சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கர்த்தரனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவர் சமூகத்தில் வந்து அவர் பிரசன்னத்திலும் அவர் வார்த்தையிலும் நிலைச்சிருங்கள். எவ்வளவு சீக்கிரம் நம்ம மனம் குழம்பி விடுகிறோம். நான் குழம்பி விடுகிறேன், நீங்கள் குழம்பி விடுகிறேன். ஆனால் துன்பத்துக்கு அந்த வல்லமை இருக்குங்க, சாத்தானுக்கு அந்த வல்லமை இருக்கு. அந்த நேரங்கள் நம்முடைய சிந்தனையை தேவையில்லாத ஒரு புயலுக்கு கொடுக்காமல் தேவ சமூகத்தில் வந்து பிரசன்னத்திலும் வார்த்தையிலும் நிலைச்சிருங்க. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? என்னைக்கு ஒரு பங்குண்டு நம்ம போதிக்கின்றோம், எல்லாத்துக்கும் ஒரு பங்குண்டுங்க. ஆனால் விசேஷித்த பங்கு அவர் பிரசன்னம். நான் நம்புறேன், நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் அவர் பிரசன்னத்திலும் வார்த்தையிலும் கடவுள் எல்லாத்தையும் நமக்கு செய்வார். திரும்ப என் கூட சேர்ந்து படிங்க. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சவுண்ட் மைண்ட். என்ன புத்தி? என்ன புத்திங்க? இன்னொரு வாட்டி, என்ன புத்தி? சில சொல்ல அப்படி கோம நான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, என்ன புத்திங்க? அது வந்தாலே எல்லாம் சரியாயிடும். God give you a sound mind. இவன் டார்ச்சர்டு மனுஷன் விடுதலை பெற்றான். காரணம், இயேசுவின் அதிகாரத்துக்கு தன்னை அர்ப்பணித்து இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்து அவர் வார்த்தையிலும் பிரசன்னத்திலும் வல்லமையின் கீழ் அமர்ந்திருந்தவனை கர்த்தர் கைவிடவில்லை. ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? தேவ பிரசன்னத்துக்கும் வார்த்தைக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். Shall we stand? Thank you. ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் தொடருவோம். கர்த்தர் ஒரு மனிதனை கல்லறையின் குகைகளில் காட்டுமுராண்டியாய் வாழ்ந்த மனுஷனை எவ்வளோ அழகாக மாற்றி அமெரிக்கையாய் அமர வச்சு நல்ல வஸ்திரத்தோடும் தெளிந்த புத்தியோடும் கர்த்தர் காத்த தேவனுடைய செயல் எவ்வளோ ஆச்சரியமானது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க? நீங்கள் நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம்.
நீங்க நிக்கிற இடம் தேவ பிரசன்னம். நீங்க அமர்ந்திருப்பது வார்த்தையின் கீழே. உங்க கையில் இருக்கிறது சத்திய வேதம். அது பக்தரின் கீதம். இது சுத்தர்கள் போற்றும் பாதையின் தீபம். இதை நம்பினவங்க யாரும் கெட்டு போன வரலாறு. இந்த வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன். Hallelujah. Praise the Lord. Amen. Amen. மீண்டும் சொல்றேன், கதரனஸ் கல்லறையில் இருந்தவள் என்னுடைய ஆராய்ச்சியின்படி யூதன் அல்ல, இஸ் a Gentile. யூதர்கள் அப்படின்னா விசுவாசிகளை பிசாசுகள் ஆட்கொள்ள அல்லது ஆளுகை செய்ய, அதையும் தாண்டி வெளியிலிருந்து தான் உனக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் போது நீ இருப்பது தேவனுடைய பிரசன்னம். தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஈவன் இன் தி ஹார்டஸ்ட் 2000 லேகியோன்கள் பன்னிகளால ஒரு நிமிஷம் வாழ முடியாத அவ்வளவு அழுத்தத்தில் வாழ்ந்த மனுஷனால அவ்வளோத்தையும் தாங்க முடியும்னா நீங்க எல்லாத்தையும் ஜெயிக்கிற கெப்பாசிட்டியை கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்க. அலையாதீங்க, சிதறாதீங்க, வார்த்தையை நம்பி நில்லுங்க. நான் ஸ்பேனர் எடுத்து கொடுக்கிற ஒரு வேலைக்காரன். கர்த்தர் பணிகிறார். He is the architect. அவ்வளோதான் என் வேலை. நான் உங்களை விடுதலையாக்க முடியாதுங்க. இயேசு உங்களை விடுதலையாக்க. இதை புரிஞ்சுதான் நீங்க செயல்படணும். Come to God and let me do my job as a pastor or evangelist or whoever it is. எங்க சபைக்கு வந்தா சிலதெல்லாம் சரியாகும். ஆமென். வார்த்தைகள் தந்துட்டே இருப்போம். பட் 2 விஷயத்தின் கீழ் நீங்க நல்லா இருப்பீங்க. ஒன்று பிரசன்னம், 2 எதை விட்டாலும் மைண்டை நான் செய்யுங்க, ஸ்ட்ராங்காக வைங்க, வைக்க வேண்டிய இடத்துல வைங்க, நல்லா இருப்பீங்க. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ராஜாவும் பிரசன்னம் பாட்டின் கார்டு கொடுங்க பார்க்கலாம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, நான் சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம். எல்லாரும் கையை உயர்த்தி பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த எங்கள் நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே, இன்னும் கிட்ட. உலகமெல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் உங்க அன்பு அது போதுமையா.
பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் எப்போதும் எனக்கு. இயேசு ராஜா பிரசன்னம் எப்போதும் எனக்கு. அவர் வார்த்தையா பயமில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையா மீட்பை பெற்றே. அவர் வார்த்தையா அவர் வார்த்தையா மீட்பை. சகலத்தையும் கர்த்தர் வார்த்தையால தான் உண்டாக்கினார். இந்த சிருஷ்டியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் வார்த்தையால தான் உருவானது. அவை வேறு ஒன்றுக்கும் செவி கொடுப்பதில்லை, வார்த்தைக்கு தான் செவி கொடுக்கும். ஏன்னா உருவாக்கினவர் வார்த்தையால் உருவாக்கினார். ஆகையால் வார்த்தை தான் நமக்கு வல்லமை. பிரசன்னம்தான் எனக்கு வல்லமை. இது ரெண்டின் கீழே நான் பவுலோடு சேர்ந்து சொல்லுவேன்னு சொல்றவங்க சொல்லுங்க, எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எனக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன் மோர் டைம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். இன்னும் ஒரு வாட்டி நல்லா சத்தமா சொல்லுங்க. இருங்க 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 நல்லா கையை உயர்த்தி சிரசை உயர்த்தி என் கூட சேர்ந்து 2 முறை சத்தமா சொல்லுவோம். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்க. ஒன் மோர் டைம், லாஸ்ட் டைம். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தலைமையில கையை தட்டி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அலக்கலிகள் தீரட்டும், சாத்தான் கோட்டைகள் சிதறட்டும். வாழ்க்கை வழிநடுகே ஏதேனும் விஷயங்கள் சத்ரு விதைத்திருந்தால் இன்னைக்கு ராத்திரி முறியடிக்கப்படுவதாக. ஜெயம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறோம். பிரசன்னம் வார்த்தையின் கீழ் ஓங்கி படர கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. See you tomorrow. Thank you. அவர் வார்த்தையால் பயமில்லை என்னிலே. அவர் வார்த்தையால் அழிவில்லை மண்ணிலே. அவர் வார்த்தையால் ஐஸ்வர்யம் வாழ்விலே. அவர் வார்த்தையால் சுகமென்றும் பூவிலே. அவர் வார்த்தையால் ஜெயமாய் முன்னேறுவே. அவர் வார்த்தையால் மீட்பை பெற்றே.